வணக்கம். உங்கள் மணிமேகலை. விருந்தோம்பல் அதிகாரத்தின் அடுத்த குறளை நாம் காணலாம். 9வது குறள். இன்றைய நாள் தமிழ் புத்தாண்டு. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நாம் நல்ல விதமாக அறுசுவை உணவுடன் அவர்களை உபசரிப்போம் என்பதில் ஐயமே கிடையாது. ஏனென்றால் இன்று அனைத்து சுவைகளையும் நாம் சுவைத்திட வேண்டும் என்று நன்கு சமைத்து பரிமாறுவோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்முடைய வாழ்வில் பல விஷயங்களை நாம் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு செய்து வந்தாலே நாம் நலம் பெறுவோம். நாம் நலம் பெறும் பொழுது நம்மை சார்ந்த சுற்றத்தினரும் குடும்பத்தினரும் நலமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லையா? இப்போ இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தில் 9வது குறளை நாம் காண இருக்கிறோம். உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. ஒருவர் மிகச் சிறந்த செல்வந்தராக இருக்கலாம். எல்லா வளங்களும் அவரிடம் காணப்படலாம். ஆனால் மற்றவர்களை விருந்து உண்ண விடாமல் அல்லது விருந்து பரிமாறாமல் அல்லது அவர்களது பசியை ஆற்றாமல் இருந்தால் அவர்கள் செல்வந்தரல்ல, வறுமையுள்ளவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏன்? மற்றவருடைய பசியை ஆற்ற இயலாதவர்கள். என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை நாம் நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும். அதுதான் நல்லதும் கூட. இப்போது அந்த மாதிரி விருந்தோம்புதலை போற்றாமல் என்ன? எனக்கு பிடிக்கிறதில்ல, யார் விருந்தா வந்தாலும் நம்ம அவங்கள கண்டுக்கிறது, அது மாதிரி அலட்சியப்படுத்த. அப்படி பண்ணும் பொழுது அவர்களுடைய செல்வம் எப்படி இருக்கும்? நிலைத்து நிற்குமா? கண்டிப்பாக நிலைத்து நிற்காது. இது அறிவிலிகளின் செயலாகும். உண்மையிலேயே நல்ல செல்வந்தராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நமது வீட்டை தேடி வரும் விருந்தினர்களுக்கு நாம் சிறப்பான உணவை படைக்க வேண்டும் என்று கொடுப்பார்கள், கொடுத்து மகிழ்வார்கள், உபசரித்து மகிழ்வார்கள். அப்படி இல்லாதவங்க கிட்ட என்ன பணம் இருந்தாலுமே அது வறுமைக்கு ஒப்பானது. அவர்கள் அறிவிலிகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்கிறது வள்ளுவம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாமே.